அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையை யார் சொல்லுவது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வருகிறார். பூமி அதிரும்படியாக கல்லறைக்கு வெளியே இருந்த வாசலில் அந்த கல் மேல் அமர்ந்து அவருடைய ரூபத்தை பார்க்கும் பொழுது மின்னலை போல் இருக்கிறது. அவருடைய உடையை பார்க்கும் பொழுது உறைந்த மலையை போல் வெண்மையாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்போ நம்ம துதிக்க போகிறோம். இங்கே நம்ம இன்றைக்கி ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஐயா ஒரு 3 வார்த்தையை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தனால நமக்குள்ளே ஒரு புது நம்பிக்கை வருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஒரு நல்ல நம்பிக்கை, ஆறுதல், சமாதானம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், நம் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க போகிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி பாடும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்லுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்ற ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். யாக்கே அஷேரா யாக்கே, இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியா 2 கரங்களை உயர்த்தி ஆமென். ஹோசன்னா, அல்லேலூயா
எல்லாரும் எழுந்து நின்று அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு தேவ தூதன் சொன்னவனம் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அகிலத்தை ஆளுகிற தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா? அகிலத்தை ஆள்பவரே, ஆமென். உம்மை எல்லாரும் நாவுகள் யாவும் ஆண்டவரை துதிப்பதாக. ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம், அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா ஓசனா என்று சொல்லி பாடின நாம் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் துதிக்கலாமா? இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்களை ரட்சிக்க வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. இந்த ஈஸ்டர் திருநாள்ல, உம்முடைய உயிர்த்தெழுந்த திருநாள்ல உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்ததுனால ஒரு புது பலனை எங்களுக்கு கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி. நாங்கள் எல்லோரும் உம்முடைய புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பலன் நிமித்தமாய் தான் பவுலடியார் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படியே நம்ம எல்லாரும் நோக்கி பார்த்து உமக்கே எல்லா துதியும் கனமும் ஆண்டவரே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஒரே ஒரு அந்த வரியை மாத்திரம் பாடுவோமா? உயிரோடு எழுந்த உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமா ஆண்டவரே, உம்முடைய புது நம்பிக்கை எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக ஆண்டவரே. எங்களை ஆறுதல் படுத்துவீராக. நீர் தருகிற சமாதானம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாயிருப்பவரே, நன்றி நிறைந்த இருதயங்களோடு வாரத்தின் முதல் நாள் என்று அழைக்கப்படுகிற உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
உம்மால் உயிரோடு எழுப்பப்பட்ட இந்த நாளிலே நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த பூமிக்கு வந்து உம்முடைய திருவடிகளின் அடியில் அமர்ந்திருந்து உம்மை தரிசிக்க காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் மூலம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் திருப்பேரில் பணிந்து மன்றாடுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரிய ஆயர் அவர்களே, திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், திருச்சபையின் நிர்வாக குழுவினரே, அன்பு திருச்சபையாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தியான தலைப்பு எல்லையற்ற மாற்றுருவாக்கத்தை கொண்டாடுவோம். எல்லையற்ற மாற்றுருவாக்கத்தை கொண்டாடுவோம். உயிர்ச்செழுதல் என்பதை திருமறை அறிஞர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சமூகம் அடைகிற மறு உருவாக்கத்தின் அடிப்படையில் அந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த, உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த அனுபவத்தை நற்செய்தியாளர்கள் மிக நேர்த்தியாய் பதிவு செய்கிறார்கள். சூரியன் கண்களை திறந்தான், சூரியன் கண்களை திறந்தான். வெள்ளிக்கிழமை இயேசுவை மறைத்த சூரியன், இயேசுவை மறைத்த சூரியன், கண்களை மூடிக்கொண்ட சூரியன், இந்த கோர காட்சியை காண சகிக்காத சூரியன் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது உலகத்திற்கு இயேசுவை காட்டுவதற்கு கண்களை திறந்தான். 10 கன்னிகைகள், அவர்கள் 5 பேர் கையில் எண்ணெயோடு சென்று மணவாளனை உலகத்திற்கு காட்டியதைப் போல, தங்களின் ஒளியில் உலகத்திற்கு மணவாளனை காட்டியதைப் போல, சூரியன் கண்களை திறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுகிறார். இயேசுவின் பணியின் துவக்கத்திலிருந்து இயேசுவின் மீதும் இயேசுவின் இயக்கத்தின் மீதும் சொல்லப்பட்ட தொடர் குற்றச்சாட்டு இயேசுவின் இயக்கம் ஓய்வு நாள் சட்டங்களை மீறுகிறார்கள் என்பது. ஆனால் உயிர்த்தெழுந்த பகுதியை எழுதுகிற நற்செய்தியாளர்கள் தவறாமல் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஓய்வு நாள் முடிந்தது, ஓய்வு நாள் முடிந்தது என்ற செய்தியை பதிவு செய்வதன் மூலமாக ஒரு நாளும் கற்பனைகளை, கட்டளைகளை இயேசுவின் இயக்கம் மறந்ததும் கிடையாது, கீழ்ப்படியாமல் போனதும் கிடையாது என்பதை உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். பெண்கள், சிலுவையின் அடியில் காத்திருந்த பெண்கள், இயேசு அடக்கம் செய்யப்படுவதை வெகு தொலைவில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த பெண்கள், ஓய்வு நாள் முடிந்தவுடன் ஓடுகிறார்கள் கல்லறைக்கு. என்ன வியப்பு! ஓடுகின்ற பொழுது உரையாடுகிறார்கள். அந்த பெரும் கல்லை நமக்காக உருட்டப் போவது யார்? அது நம்மால் இயலாதே. நிக்கோதேமும்
யோசேப்பும் அல்லவா அதை மூடினார்கள். அவர்கள் பட்ட பாட்டை நாமே பார்த்தோமே, நம்மால் இயலுமா என்று பேசிக்கொண்டே செல்கிறார்கள். ஆனால் விந்தை மார்க்கு நற்செய்தியின் அடிப்படையில் கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. உலகத்திலேயே தைரியமுடையவர்கள் பெண்கள் மாத்திரம்தான். ஆனால் சமூகம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், பெண்கள் தைரியமற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. சிங்கத்தை தான் கூண்டில் வைப்பாங்களே தவிர மனிதர்களை கூண்டில் வைப்பது கிடையாது. புலியைத்தான் கூண்டில் வைப்பார்களே தவிர மனிதர்களை கூண்டில் வைப்பது கிடையாது. ஏனென்றால் மனிதர்களை காட்டிலும் சிங்கமும் புலியும் வீரமுள்ளது, பலமுள்ளது என்பது மனிதனுக்கு தெரியும், ஆணுக்கு தெரியும். ஆகவே தான் பெண்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள். ஏனென்றால் இவர்களை வெளியே விட்டு விட்டோம் என்றால் நம்முடைய பலவீனம் தெரிந்துவிடும் என்பதற்காக அவர்களை அடைத்து வைத்திருப்பது வழக்கம். ஆனால் திருமறை சொல்லும் ஒரு பாடலும் பாடினோம். பேதுருவும் ஓடினானாம், யோவானும் ஓடினானாம், இளைஞன் ஓடினான் முன்பு. ஆனால் விந்தை பாருங்கள், அவன் உள்ளே சொல்ல அச்சம் கொண்டான், அவ்வளவுதான். ஆனால் பெண்கள் ஓடுகிறார்கள், கல்லறை திறந்திருக்கிறது, அச்சப்படவில்லை. கல்லறைக்குள் நுழைகிறார்கள். கல்லறைக்குள் நுழைகிறார்கள். நாம் வாசிப்பதைப் போல அவர்கள் திகிலுறவில்லை, அச்சப்படவில்லை, பயப்படவும் இல்லை. நண்பர்களே, கிறிஸ்துவின் மக்களே, அவர்கள் அச்சமடையவில்லை, திகிலடையவும் இல்லை, பயப்படவும் இல்லை. மாறாக ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் சரியான பொருள். அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற மூல மொழியில், கிரேக்க மொழியில் இருக்கின்ற வார்த்தை, அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், வியப்படைந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அங்கே ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அங்கே ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அந்த இளைஞன் வெள்ளை ஆடை அடித்திருந்தான். வெள்ளை உடை அணிந்தவனாக அங்கே ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறான். என்ன விந்தை இது? யார் அவன்? திருச்சபை எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் ஒன்று. அந்த இளைஞன் வேற யாரும் கிடையாதுங்க. இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டாராம். அப்படி இயேசு படுத்திருந்த இயேசு எழுந்து அமர்ந்தாராம். எழுந்து அமர்ந்தால் அவருடைய காலடியிலே ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறான். இயேசு கேட்கிறார், யார் நீ? யார் நீ? என்னை மட்டும் தானே இங்கே அடக்கம் செய்தார்கள், நீ எப்படி உள்ளே வந்தாய் என்று இயேசு கேட்கிறார். அவன் சொன்னான், இயேசுவே, ஒரு நாளிலேயே என்னை மறந்து விட்டீரா என்று கேட்டான். ஒரு நாளிலா? உண்மையா? நானா என்று இயேசு கேட்டார். ஆம் ஆண்டவரே, ஆம் இயேசுவே, ஆம் கடவுளின் மகனே, ஆம் அரசரே, நீர் சொன்னீரே, நீர்தானே சொன்னீர், நான் நம்பினேனே, நான் என்ன சொன்னேன் என்று இயேசு கேட்டார். அவன் சொன்னான், இன்றைக்கே இன்றைக்கே என்னுடன் இருப்பாய் என்று நீதானே சொன்னீர், அன்றைக்கே வந்து விட்டேன் நான் இங்கே உள்ளே. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா உங்கள் கோயிலில் அல்லேலூயா கொஞ்சம் தயக்கம் வருதுன்னு சொன்னேன். ஐயர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைன்னு, செய்தியில் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, செய்தியில் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, லைத்திடுவாங்க. இது என்னடா செய்தி வித்தியாசமாக இருக்குதுன்னு லைத்திடுவாங்க. அதிலிருந்து வெளியே வரத்துக்குள்ளார நீங்கள் அல்லேலூயா சொல்ல சொல்கிறீங்களா? அது வெளியே வந்து தான் நாம் சொல்ல முடியும். நாங்கள்
கல்லறைக்குள் இருந்த இளைஞன், இயேசுவே உம் அரசில் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னானே, அந்த இளைஞன் கல்லறைக்குள் அமர்ந்திருந்தான். அந்த இளைஞன் கல்லறைக்குள் அமர்ந்திருந்தான். அவன் வெள்ளை உடை உடுத்திருந்தான். எப்படி அது? திருவெளிப்பாட்டு நூல் ரெவலேஷன் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அழகான செய்தி, அத்தனை பேருக்கும் தெரிந்த செய்தி. இந்த வெள்ளை உடையை உடுத்திய மக்கள் யார்? யார் இவர்கள்? வெள்ளை அங்கிகளை அணிந்திருக்கிறார்கள். யார் இவர்கள்? மிகுந்த பாடுகள், போராட்டங்கள். யாருக்காக? கடவுளுக்காக போராடுகிறவர்கள், கடவுளுக்காக பாடுகளை சந்திக்கிறவர்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கடவுளுக்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் மரிக்கின்ற பொழுது அவர்கள் வெள்ளை உடை உடுத்தப்படுவார்கள். யாரெல்லாம் கடவுளுக்காக பாடுபட தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வெள்ளை உடை உடுத்தப்படும். அந்த அனுபவத்தை தான் டிரான்ஸ்பிகரேஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? மத்தேயு 17 இயேசு தன்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது அவருக்கு வெள்ளை உடை உடுத்தப்பட்டது. மறுரூப மலையிலே இயேசு சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது இயேசுவுக்கு வெள்ளை உடை உடுத்தப்பட்டது. கடவுளுக்காய் சிலுவையை சுமக்க அவர் தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது இயேசுவுக்கு வெள்ளை உடை உடுத்தப்பட்டது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளுக்காக பாடுபடுகிறார்களோ, கடவுளுக்காய் வாழுகிறார்களோ, கடவுளுக்காகவே போராடுகிறார்களோ அவர்களுக்கு வெள்ளை உடை உடுத்தப்படும். வெள்ளை உடை உடுத்தி அமர்ந்திருக்கிறான். இயேசு புறப்படுகிறார். இயேசு வெளியே புறப்படுகிறார். அவனும் புறப்படுகிறான். அப்போ இயேசு சொல்றார், எங்க வரேன்னாரு. நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன்றான். அப்போ இயேசு சொன்னாரு, மகனே நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இரு. ஏனென்றால் என்னை தேடி என் சீடர்கள் வருவார்கள். என்னை தேடி என் சீடர்கள் வருவார்கள். நீ சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் இங்கே இல்லை, நான் எங்கே இருக்க போகிறேன்? நான் கலிலேயாவில் இருக்க போகிறேன். இந்த செய்தியை சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. உலகத்தில் இயேசு கலிலேயாவில் இருக்கிறார் என்று முதல் அறிவித்த அப்போஸ்தலன் அந்த மனிதன் தான். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு, இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கலிலேயாவில் வாழுகிறார் என்ற செய்தியை உலகத்துக்கு அறிவித்த முதல் அப்போஸ்தலன் அந்த இளைஞன் தான். அவன் வேறு யாரும் அல்ல, இயேசுவால் மீட்கப்பட்டானே சிலுவையில். இயேசுவே நீரே இந்த உலகத்தில் அரசை அமைக்கப் போகிறீர், அந்த அரசில் எனக்கும் பங்களியும் என்று கேட்டானே, அந்த மனிதனுக்குத்தான் முதல் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய செய்தியை அறிவிக்க. எனக்கு அன்பான கடவுளின் மக்களே, கடவுளின் அரசில், இயேசுவின் அரசில் நாம் பங்காளிகளாக இயேசுவிடம் வேண்டுதல் செய்திருக்கிறோமா? நம்முடைய வேண்டுதல் எல்லாம் எப்படி இருக்கிறது? எந்த அரசில் பங்களிக்க நாம் விரும்புகிறோம்? எந்த அரசில் பங்காளிகளாக விரும்புகிறோம்? எந்த அரசில் ஷேர் ஹோல்டர்ஸாக விரும்புகிறோம்? எங்கு பதவியை பெற விரும்புகிறோம்? எங்கு உரிமையை பெற விரும்புகிறோம்? ஆனால் இந்த மனிதனோ, ஆண்டவரே கடவுளின் அரசில், இறை அரசில், உம்முடைய அரசில் எனக்கு இடம் கிடைக்காதா? எனக்கு அருமையான கடவுளின் மக்களே, இறையரசில், கடவுளின் அரசில் நாம் பங்காளிகளாக வேண்டுதல் செய்வோம் என்றால் இரவும் பகலும் எந்நாளும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு கூட இருப்போம். அவன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அவர் இங்கே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆனால் ஒன்றை கண்டுபிடிச்சேங்க நான். ஐயர் சொன்னால் மட்டும் சத்தமாக சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னால் ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க. ஐயா, ஆடுகள் மேய்ப்பன் குரலை அறிஞ்சிருக்கதா பாருங்க. நான் சொன்ன கம்மி. இன்றைக்கி ஊருக்கு போயிடுவான் இவன் சொல்கிறது நாம் ஏன் சொல்லணும்? ஊருக்கு போனாலும் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நான். சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் இங்கே இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா?
எருசலேமில் இயேசு இல்லை. எருசலேமில் இயேசு இல்லை. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? கலிலேயாவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கலிலேயாவில் இருக்கிறேன் என்று கை தூக்குங்க பார்க்கலாம். ஐயா கை தூக்குங்க ஐயா. கை தூக்குனாதான் கிறிஸ்தவன். நாம கை தூக்குனாதான் கிறிஸ்தவங்க. நான் கலிலேயாவில் இருக்கிறேன் என்றால் நான் இயேசுவோடு இருக்கிறேன். நான் இயேசுவோடு இருக்கிறேன். ஐயா அவர் கலிலேயாவில் இருக்கிறார். திருமறையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஆவியால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். எனக்கு பிரியமான கடவுளின் மக்களே, திருமறையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஆவியால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். அதில் நிகழ்காலத்தில் எழுதியிருந்தாக்க, ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருந்தாக்க எந்நாளுக்கும் பொருந்தும் என்று பொருள். 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட சொல் அவர் கலிலேயாவில் இருக்கிறார், அங்கே அவர் போய்கொண்டு இருக்கிறார், அவரை அங்கே காண்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கும் அவர் கலிலேயாவில் இருக்கிறார், இன்றைக்கும் அவர் கலிலேயாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் நாம் அவரை கலிலேயாவில் பார்க்கலாம் என்றால், ஒன்று நாம் கலிலேயாவை நோக்கி போகிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கலிலேயாவில் இயேசுவோடு வாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நாம், ஐயா நிக்கோதேமு மிகப்பெரிய பரிசேயன், மிகப்பெரிய பரிசேயன். அவன் வாழ்க்கையில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? ஒரு பரிசேயன், யோவான் 3ஆம் அதிகாரம், அதே பரிசேயன் யோவான் 7ஆம் அதிகாரத்தை படிப்போம் என்றால் கடைசி வாக்கியம், நீ கலிலேயன், நீ கலிலேயன். ஐயா பரிசேயர்கள் கலிலேய ஆகவே முடியாதுயா. ஏன்? கலிலேயர்கள் தீயவர்கள், பரிசேயர்கள் தூயவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த பரிசேயனாகிய நிக்கோதேமு 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சந்தித்த பிறகு, மறுபடியும் பிறந்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவோடு வாழ்ந்த பிறகு தன் அடையாளத்தையே மாற்றிக்கொண்டு அவன் கலிலேயனாய் மாறி நின்றான். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சனகரிம் சங்கம் சொல்லும் நிக்கோதேமை பார்த்து, நீ கலிலேயனா? நீ பரிசேயன் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தான், ஆனால் நீ கலிலேயனாய் இருக்கிறாயே. ஏன்? இயேசுவை ஆதரிக்கிறான். எனக்கு பிரியமான கடவுளின் மக்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்றால், இயேசுவை நம்புகிறோம் என்றால், இயேசுவை ஆதரிக்கிறோம் என்றால், நாம் அத்தனை பேரும் எப்படி மாற வேண்டும் தெரியுமா? கலிலேயர்களாக மாற வேண்டும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் மறு உருவாக்கம். நமக்கு என்ன பிரச்சனைனா, கலிலேயனாவா மாறுறது? நம்மளாம் என்னவா மாறணும்? பரிசேயனா மாறணும்னு சொன்னால் உடனே மாறத்துக்கு ரெடியாக இருப்போம். கலிலேயனா மாறணுன்னாக்க அது எப்படியா முடியும்னா, அங்கே தானே அப்புறம் இயேசு இருக்கிறாரு. என் இயேசு எங்கே? ஐயா சாது சுந்தர் சிங் கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்களாம், சாது சுந்தர் சிங்கே நீ இறந்தா எங்கே போவீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த கேள்வியை திருப்பி சுந்தர் சிங் கேட்டாராம், ஏன் அந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க கேட்டாராம். இல்லை உங்கள் அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்டாராம். அப்போ சுந்தர் சிங் என்ன பதில் சொன்னாராம், எங்கள் அம்மா எங்கே இருப்பாங்களோ அங்கே நான் இருப்பேன்னாராம். அவர் எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நான் இருப்பேன்னாராம். ஐயோ நீ கிறிஸ்தவையா, ஆனால் உங்கள் அம்மா ஒரு சீக்கிய பெண் தானே, மரிக்கும் வரையில். அப்படி என்றால் எப்படின்னா, அப்போ சுந்தர் சிங் சொன்னாராம், என் தாய் சீக்கிய பெண்ணாய் இருந்தாலும் கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஐயா பைபிள் அதான் சொல்லுது. கோரேசை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், இவன் என் தாசன். பாரசீக மன்னன் கோரேசை பார்த்து கடவுள் சொல்லுவார், சைரஸை பார்த்து கடவுள் சொல்லுவார், இவன் என் தாசன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று கோரேஸ் மன்னனை பார்த்து கடவுள் சொல்லுவார். ஏன்? புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுவை பார்த்து கடவுள் சொல்லுவார், இயேசுவை அறியாதவன், கடவுளை அறியாதவன்,
ஒரு ரோமன், ஒரு அந்நியன், அவனை பற்றி கடவுள் சொல்லுவார். அவன் ஜெபங்களும் அவன் தான தர்மமும் ஐ நோ வெல், எனக்கு தெரியும், அவனை போன்ற ஒரு உத்தமன் உலகத்தில் இல்லை. யார் சொல்லுவது? கடவுள் சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிறார். பேதுரு நிராகரிக்கிறான். அவன் வீட்டிற்குள் என் பாதம் படாது, அவன் வீட்டுக்குள் நுழைய மாட்டேன் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவனை நான் அறிவேன். அவனுக்கு கடவுளை தெரியாது, ஆனால் கடவுளுக்கு அவனை தெரிகிறது. எனக்கு பிரியமான கடவுளின் மக்களே, என்ன அற்புதம் பாருங்க. நாம் எங்கு இருக்க அழைக்கப்படுகிறோம்? கலிலேயாவில் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்? அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டும். வாழ்வுக்காய் ஏங்குகிற மக்கள், வாழ்வுக்காய் தவிக்கிற மக்கள், கண்ணீர் வடிக்கிற மக்கள், கவலையில் இருக்கிற மக்கள், துடிக்கிற மக்கள், அழுகுறோடு இருக்கிற மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அதுதான் கலிலேயா. இந்த ஆலயத்துக்குள்ளே கூட இருக்கலாங்க, இங்கே கூட இருக்கலாம். ஆண்டவரே, போன ஈஸ்டரே ஜெபம் பண்ண சாமி, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கன்னுட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு சாமி, இன்னும் எனக்கு சரியாகலையே, நான் எங்கேயா போவேன்? நான் இங்கே தானே வரேன், உங்கள்கிட்ட தான் முட்டி போடுறேன், உங்கள்கிட்ட தான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள்கிட்ட தான் அழுவுறேன். எனக்கு பிரியமான கடவுளின் மக்களே, உன்னோடு கூட கர்த்தர் உன் அருகில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அழுதாலும், யார் கண்ணீர் வடித்தாலும், யார் கூக்குரலிட்டாலும் அந்த அழுகையை துடைக்கிற கடவுள் என் கடவுள், அந்த கண்ணீரை பார்க்கிற கடவுள் என் கடவுள், அந்த அழுகுரலை கேட்கிற கடவுள் என்னுடைய கடவுள். அவர் கலிலேயாவில் இருக்கிறார். அந்த மனிதன் சொல்லுகிறான், இளைஞன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, எருசலேமில் இல்லை, மாறாக அவர் கலிலேயாவில் போய்விட்டார். நீங்கள் போய் அவரை அங்கே சந்தியுங்கள், சீடருக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். சார், அப்போ இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் 2 வகைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 உள மாற்றம், 2 சமூக மாற்றம். உள மாற்றம் என்றால் என்ன? நான் என்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். கடவுளே, உமக்கு உகந்தவனாக நான் இல்லை, இனி உனக்கு உகந்தவனாக மாறுவேன். அது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? ஆண்டவரே, இதுவரையில் நான் உமக்கு உகந்தவனாய் இல்லை, ஆனால் இனிமே உகந்தவனாய் இருப்பேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அதுதான் உயிர்த்தெழுதல். 2வது என்ன உயிர்த்தெழுதல் என்றால், ஆண்டவரே, இதுவரையில் உலர்ந்த எலும்புகளைப் போல அங்கீகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தேன், ஆனால் இனி நான் பலமுள்ளவனாக, அங்கீகரிக்கப்பட்டவனாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக நான் எழுந்து நிற்கிறேன் என்றால் அது உயிர்த்தெழுதல். ஏன்? எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும். அந்த உலர்ந்த எலும்புகள் என்பது யார்? பாபிலோனில் 137ஆம் சங்கீதம் சொல்லும், அந்த யூத மக்கள் பாபிலோனில் போயிட்டு ஆற்றங்கரையில் அமர்ந்து சியோனை நினைத்து அழுதார்களாம். கடவுளே, வீடு இல்லையே, ஊர் இல்லையே, உறவில்லையே, கடவுளே உம்மை பார்க்க ஆலயம் இல்லையே, இங்கே தவிக்கிறோமே, உலர்ந்து போய் நிற்கிறோமே, உருக்குலைந்து நிற்கிறோமே, பலமிழந்து நிற்கிறோமே என்று அந்த யூத மக்கள் பாபிலோனில் போய் அழுதாங்களாம். அதுதான் 137ஆம் சங்கீதம். ஆங்கிலத்தில் பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த மக்களை பற்றி எழுதப்பட்ட சங்கீதம் எசேக்கியேல் புத்தகம் 37. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பலமிழந்து இருக்கிறார்களோ, வலுவிழந்து இருக்கிறார்களோ, அவர்கள் எழுகின்ற பொழுது, திருமலை ஒரு பகுதி நன்றாய் படிக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம். லாசருவை கொலை செய்த யூதர்கள் முடிவு செய்தார்கள். ஏனையா, அவன் என்ன தவறு செய்தான்? ஏனென்றால் லாசரு உயிர் பெற்று எழுந்தான் அல்லவா, அவன் நிமித்தம் உலகமே இயேசுவின் பக்கம் திரும்பியதான். லாசரு உயிரோடு எழுந்ததால், நாயனூர் விதவை எழுந்தாங்க, விதவையுடைய மகன் எழுந்தாங்க, யவீருடைய மகள் எழுந்தாங்க, ஆனால் உலகம் திரும்பல.
எழும்பல. ஆனால் லாசரு உயிரோடு எழுந்தான். யோவான் 12 சொல்லுகிறது, உலகமே அவன் பின்னால் போய்விட்டது. ஏன்? உலர்ந்து போய் கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த அவன் வெளியே வந்தான். இட்ஸ் எ மெட்டஃபர், இட்ஸ் எ மெட்டஃபர். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வெளியே வருவது ரிசரெக்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான கடவுளின் மக்களே, உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என்றால், உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என்றால் வாழ்வுக்காய் ஏங்கிய மக்கள் கிறிஸ்துவால் வாழ்வு பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தயங்குறீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி அவருக்கே உண்டாகட்டும், மகிமை அவருக்கே உண்டாகட்டும். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. அதை தான் பவுல் சொல்லுவார், நான் நிற்பதும். அந்த வசனமே கிடையாது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம், ஆக்ட்ஸ் 17:28 சொல்கிறது, நான் நிற்பதும் இருப்பதும் அசைவதும் கிறிஸ்துவால். நான் நிற்பதும் இருப்பதும் அசைவதும் கிறிஸ்துவால். கிறிஸ்து இல்லாமல் நான் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவன் இந்தா இருக்கிறான், அவன் சமணரா இருக்கிறான், அவன் பௌத்தரா இருக்கிறான், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். கிறிஸ்து இல்லை என்றால் நான் இல்லை. சொல்லுவது யார் தெரியுமா? பவுல் சொல்றார். உலகத்திலேயே 2000 ஆண்டுக்கு முன்பு நாடு விட்டு நாடு போய் பயின்றவர் பவுல். அவர் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நான் இருப்பதும் நான் அசைவதும் கிறிஸ்துவால். பிறக்கும் பொழுதே ரோமன் சிட்டிசன், பிறக்கும் பொழுதே கிரீன் கார்டு ஹோல்டருங்க அவன் சொல்கிறான், கிறிஸ்து இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு பிரியமான கடவுளின் மக்களே, கல்லை உருட்டப் போவது யார்? கல்லை உருட்டப் போவது யார்? கல்லை உருட்டுறது யார் தெரியுமா? செயின்ஸ். தூயவர்கள் கல்லை உருட்டினார்கள். செயின்ஸ் என்றால் யார்? ரெவலேஷன் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் சொல்லுகிறது, 14ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஆட்டுக்குட்டி செல்லும் இடங்களிலெல்லாம் அவரை பின்பற்றி செல்லுகிறார்களோ. மீண்டும் சொல்லுங்க, கவனியுங்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவர் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரை பின்பற்றி செல்லுகிறார்களோ. இந்த முதல் 2 ஸ்டேட்மெண்ட்ல நிற்காதீங்க, அது பெரிய வாக்கியம். அது நான் கடைசி மட்டும் சொல்கிறேன். நான் அதனால தான் நான் வசனம் சொல்லாமலே பேசுகிறது. நீங்கள் அங்கேயே நிற்பீங்க. ஏன்னா கரை திரை கற்பு அதெல்லாம் படிச்சு உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. கடைசி வாக்கியம் மட்டும் படிச்சிங்கன்னா இருக்கா, அங்கே இருக்குதா, ஆட்டுக்குட்டி இருக்குதா, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், ஓகே. ஆட்டுக்குட்டியானவர் செல்லும் இடங்களெல்லாம் யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அவர்கள் தான் புனிதர்கள். இறந்த பிறகு செயின்ஸ் கிடையாதுயா, வாழும் பொழுதே புனிதர்கள். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க ஐயா. வாழும் பொழுதே செயின்ஸ்யா நாமெல்லாம். ஏன்? ஆட்டுக்குட்டி எங்கே போக விரும்புகிறதோ அங்கே நான் போவேன். நீர் காண்பி ஐயா வழியை, நீர் போயா முன்னால, நான் பின்னால் வருகிறேன். அவர் கலிலேயாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு கூட போக அழைக்கப்படுகிறோம். டு வாட்? எதற்காக என்றால், டு ஷேர் த இமேஜ் ஆஃப் காட். டு ஷேர் த இமேஜ் ஆஃப் காட். அதைத்தான் பவுல் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில். என்ன? எல்லாம் கடவுள் மயமாய் மாற வேண்டும் என்று வாசித்தோம் அல்லவா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அவருடைய கடைசி வாக்கியம் சொல்லுகிறது, எல்லாம் கடவுள் மயமாய் மாற வேண்டும். என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகம், இந்த படைப்பு கடவுளின் சாயலை இழந்திருக்கிறது. நாம் கடவுளின் சாயலை பெற்றிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? நாம் பெற்றிருக்கிற கடவுளின் சாயலை, நாம் பெற்றிருக்கிற கடவுளின் பண்பை, நாம் பெற்றிருக்கிற கடவுளின் குணத்தை இந்த உலகத்திற்கு ஷேர் பண்ண வேண்டிய நம்முடைய பொறுப்பு. அப்போ இந்த உலகம் முழுவதும் நாம் கடவுளின் மக்கள், கிறிஸ்தவர்கள் கடவுளின் சாயலை பகிர்ந்து விட்டால் இந்த உலகமே கடவுள் மயமாய் மாறிவிடும். அப்படி இந்த உலகமே கடவுள் மயமாய் மாறிவிட்டால் அன்று இறையரசு வந்துவிடும். அன்று இறையரசு வந்துவிடும். என்று வரும்? என்று இந்த உலகம் முழுவதும், படைப்பு முழுவதும்
கடவுளின் சாயலை பெறுகிறதோ அன்று அது நடக்கும். சரி, அதுக்கு என்ன தகுதி? அதுக்கு என்ன தகுதி? இன்று வாசித்தோம் அல்லவா 2 சாமுவேல் புத்தகத்தில் அழகான பகுதிங்க. அதே தாவீதின் பாடல் சங்கீதம் 18 வரும். சேம் பாட்டு, அதே பாட்டு சங்கீதம் 18 வரும். அது 20ஆம் வாக்கியம் என்ன தெரியுமா? தாவீது சொல்லுவார், அழகாக சொல்லுவார், கோலியாத்தை எதிர்த்தேன், ஏன் தெரியுமா? உம்மை பற்றி அவதூறாய் பேசினான். சவுலுக்கு நான் துரோகம் செய்யவில்லை, ஆனால் அவனும் என்னை எதிர்த்தான். ஆனால் கடவுளே, எல்லா நிலைகளிலும் இருந்து நீர் என்னை காப்பாற்றினீர். ஏன் தெரியுமா? அந்த கடைசி வாக்கியம் சொல்லும், கடவுளே நான் உமக்கு உகந்தவனாய் இருந்தபடியினால். கடவுளே நான் உமக்கு உகந்தவனாய், ஏற்புடையவனாய், தகுதியுடையவனாய், நல்லவனாய் இருந்தபடியினால் நீர் என்னை மீட்டீர். நீர் என்னை மீட்டீர், நீர் என்னை பாதுகாத்தீர். இப்போ நான் இந்த உயிர்ச்சல் நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஜபம் என்ன தெரியுமா? கடவுளே என்னை உகந்தவனாக, ஏற்புடையவனாக, தகுதியுடையவனாக என்னை மாற்றும் சுவாமி. ஏன் தெரியுமா? நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மோடு கூட நான் வர வேண்டும் ஐயா. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருக்க வேண்டும் ஐயா. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அங்கே தான் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லை, இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை, இந்த வேதனையை, இந்த அவமானத்தை, இந்த இல்லாமையை, இந்த இயலாமையை யார் என்னிடமிருந்து தள்ளப்போவது, யார் உருட்டப் போவது என்று தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் புனிதனாய் மாறி, நான் ஏஞ்சலாய் மாறி, விண் தூதனாய் மாறி நான் புறப்பட்டு போகிறேன். நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு இந்த ஆராதனையிலிருந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவாக மாறி உயிர் சென்ற மக்களாய் இந்த உலகத்திற்குள் சென்று இந்த உலகத்தில் அடைபட்டிருக்கின்ற அத்தனை தடைகளையும் தகர்த்து இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் வாழ்கிறார் என்பதை உலகத்திற்கு அறிவிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஒரே ஒரு அனுபவத்தின் மூலமாக தன்னை உம்மிடத்தில் ஒப்படைத்ததன் மூலமாக அந்த கள்வன் பேறு பெற்றானே, உம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை பெற்றானே. நாங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. ஆனால் இன்று எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாரும் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உமக்கு ஏற்புடையவர்களாக, உமக்கு தகுதியுடையவர்களாக, உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, புனிதர்களாய், செயின்ட்ஸாய், பரிசுத்தர்களாய் மாறி இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தடை கற்களையும் தகர்த்து கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்ட, விடுதலையை இந்த உலகத்திற்கு காட்ட, வாழ்வை இந்த உலகத்திற்கு காட்ட, மீட்பை இந்த உலகத்திற்கு காட்ட எங்களை தகுதியாக்கும், எங்களை கருவியாக்கும் அப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபையுடைய ஆயர் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. புனிதராக்கும் பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் அவரோடு கூட அடையாளப்படுவீராக. நல்ல சுகம், பலன், மகிழ்ச்சி, சமாதானத்தை கிருபையாய் தருவி. மேய்ப்பன் மனரமியமாய் இருக்கின்ற பொழுது மந்தை கிரமமாய் மேய்க்கப்படும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. அவருக்கு துணை செய்கிற கமிட்டியாரை கர்த்தர் பொறுப்பெடுத்து நன்மையால் நிரப்புவீராக அப்பா. இந்த திருச்சபைக்குட்பட்ட அத்தனை குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தங்கள் வாழ்நாளெல்லாம் ஜனம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு நிறைவாய் வாழ உதவி செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி, தேவன் 2025ஆம் ஆண்டில் கொடுத்த இந்த தபசு காலம், ஆண்டவர் இந்த தபசு காலத்தில் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகள், அதிகாலை தியானம், 12 மணி நேர ஜெப நேயம், 24 மணி நேரம் தொடர் ஜெபங்கள், பரிசுத்த வார நிகழ்வுகள், கட்டளை வியாழன்,
பெரிய வெள்ளி, இன்றைக்கு ஈஸ்டர் திருநாள். இதுவரைக்குமாய் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தினதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்மை வெறுத்து ஒருத்து ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் கர்த்தருக்கென்று காத்திருப்பதிலும் தேவைப்பட்ட எளிய ஏழை மக்களுக்கு உதவி செய்யவும் திக்கற்றவர்களுக்கு நம்முடைய கரங்களை திறக்கவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் எருசலேமிலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு எழுந்தவர் கலிலேயாவிலே தேவையுள்ள மக்களோடும் அழுகிற மக்களோடும் கண்ணீர் விடுகிற மக்களோடும் தாழ்த்தப்பட்ட மக்களோடும் விடுதலை உணர்வுக்காக வாழ்வுக்காக ஏங்கின மக்களோடும் தன்னை இணைத்து கொண்டது போல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே செல்கிறீரோ அங்கே நாங்கள் சென்று வாழ்கிற காலங்களிலே பரிசுத்தவான்களாய் நாங்கள் மாற ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல திருச்சபை, ஆராதனை ஒழுங்குகள், சிறப்பான செயல் திட்டங்கள் இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே, இப்படி ஒரு உயிர் மீட்சி உள்ள ஒரு திருச்சபையிலே எங்களை அங்கமாய் வைத்திருந்து எங்கள் வாழ்நாளிலே ஊழியத்திலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கவும் கொடுக்கவும் ஊழியத்தை செய்யவும் ஊழியத்தை தாங்கவும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என சொல்லுவோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டே அருமையான ஐயா அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். புதிய கோணங்களிலே திருமுறை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அவர் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நினைத்து ஆண்டவரே, கற்றுக் கொடுத்த உமது அடியாரை ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தும் என சொல்லி அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த தபசு நாட்கள் முழுவதும் நமது மத்தியில் வந்து ஊழியத்தை செய்து நிறைவேற்றின ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் என சொல்லி நாம் கேட்போம். நம்மை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்துவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று திருப்பந்திலே நாங்கள் பங்கு பெற்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக கர்த்தரங்களை மாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாற்றொரு வாக்கத்தை, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை எங்கள் வாழ்விலே பெற்றவளாய் ஆண்டவரே, நீர் எங்கெல்லாம் செல்கிறீரோ அங்கே நாங்களும் உம்மை பின்தொடருவோம். உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. பண்டிகை ஆராதனை நிறைவாக நாம் யாவரும் எழுந்திருந்து 94ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம்.
காசினி அல்லதனுக்கு இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனுக்கு இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். மனநிறைவோடு நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்தி சகல பாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம். ஆமேன். God bless you. God bless you.